மாணவர்களுக்கு பாதணிகள் வழங்க அமைச்சரவை அனுமதி. 2027 கல்வியாண்டிற்காக தெரிவு செய்யப்பட்ட பாடசாலை மாணவர்கள், பிரிவினக்களில் கல்வி கற்கும் மாணவர்கள், துறவிகள் மற்றும் சீலமாதாக்களுக்கு தலா ஒரு சோடி பாதணிகளை வழங்குவதற்கான வேலைத்திட்டத்திற்கு அமைச்சரவை அங்கீகாரம் அளித்துள்ளது. கல்வி, உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சராக தனது கடமைகளை பொறுப்பேற்றுள்ள பிரதமர் முன்வைத்த பிரேரணையின் அடிப்படையிலேயே இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது. இந்த திட்டத்தின் கீழ் தகுதியுடைய மாணவர்களுக்கு பாதணிகளை வாங்குவதற்காக தலா 3000 ரூபாய் பெறுமதியான பரிசு வவுச்சர்கள் வழங்கப்படும். 2026 ஆண்டில் நடைமுறைப்படுத்தப்பட்ட அதே விநியோக முறையை பின்பற்றியே இந்த திட்டமும் முன்னெடுக்கப்பட உள்ளது. கடந்த ஆண்டில் 8,36,571 பாடசாலை மற்றும் பிரிவினா மாணவர்கள் இந்த பாதணி உதவி திட்டத்தின் மூலம் பயனடைந்தனர். 2027 ஆண்டிற்கான இந்த திட்டத்தில் மாகாண ரீதியாக விநியோக முறைகள் வேறுபடுகின்றன. மேல், தெற்கு, சப்ரகமுவ, கிழக்கு மற்றும் வடமேல் மாகாணங்களில் பாடசாலை மட்டத்தில் பாதணிகள் விநியோகிக்கப்படும். மத்திய, வடக்கு, வடமத்திய மற்றும் ஊவா மாகாணங்களில் உள்ள மாணவர்கள் 2026 ஆண்டின் முன்னேற்றத்தின் அடிப்படையில் சந்தையில் நேரடியாக பாதணிகளை கொள்வனவு செய்ய அனுமதிக்கப்படுவார்கள். இந்த முழுமையான வேலை திட்டத்தையும் 2026 ஆண்டின் 3ஆம் பாடசாலை தவணை முடிவதற்குள் நிறைவு செய்ய திட்டமிடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது.